குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கண்ணா? என்னோட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனடிக் டிசீஸ். 1.5 இயர்ஸ்ல இருந்து பாப்பா நடக்கலன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய தூக்கிட்டு போய் பார்த்துட்டு செக்அப் பண்ணிட்டே இருந்தோம். எல்லா டெஸ்ட் எடுக்கும்போது ஓகே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்டா ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கணும், இதை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஜெனடிக் டெஸ்ட் எடுக்கும்போது எஸ்எம்ஏ பாசிட்டிவ்னு சொன்னாங்க. எஸ்எம்ஏ பாசிட்டிவ்னா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 2 நாள் எடுத்துச்சு. அந்த 2 நாள் டைம்குள்ளேயே பாப்பாவுக்கு ஏஜ்மே 1 year 10 months ஆயிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷன் 2 yearsக்குள்ள போடணும்னு சொல்லிட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 16 கோடி. அது இந்தியாவில இல்ல யூஎஸ்ல இருந்தா இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. மித்ரான்னு ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. அவங்க கிரவுட் ஃபண்டிங் மூலமா கலெக்ட் பண்ணி அவங்க குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு அதையும் செக் பண்ணும்போது நம்ம ஓகே நம்ம குழந்தைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம், யார் யார் மூலியமா ஹெல்ப் கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்போம், இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம், மக்கள் அவங்களா நினைச்சு அவங்க பண்ணாங்கன்னா இது ஈஸியா முடியும். முடிஞ்ச அளவுக்கு என் குழந்தைக்கு இந்த மருந்து வாங்குறதுக்கு மக்களாகிய நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க. தயவு செஞ்சு எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்த எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கை விட்டுறாதீங்க ப்ளீஸ்.